அருளாளர் பார்த்தலமேயு டி பிரகன்ஸ் விசன்சியாவின் பார்த்தலமேயு அப்படின்னும் அழைக்கப்படுறாரு. வடகிழக்கு இத்தாலியில விசன்ஸ்ங்கிற நகர்ல கிபி 1200ஆம் ஆண்டு பிறந்திருக்காரு பார்த்தலமேயு. பதுவை நகர்ல கல்வி கற்றிருக்காரு. தன்னோட 20வது வயசுல புதுசா ஆரம்பிக்கப்பட்ட டொமினிக்கன் சபையில சேர்ந்திருக்காரு. புனித டொமினிக் கையாலேயே அந்த சபையோட திருவுடைய பெற்றிருக்காரு. டொமினிக்கன் சபையில பல்வேறு உயர் பதவிகள்ல பணியாற்றியிருக்காரு. இளம் குருவா இருக்கிறப்போ இத்தாலியோட பல நகரங்கள்ல அமைதியும் சமாதானமும் ஏற்படுறதுக்காக இராணுவ சபை ஒன்ன உருவாக்கியிருக்காரு. கிபி 1248ஆம் ஆண்டு ரிபப்ளிக் ஆஃப் சைப்ரஸ் தீவோட நமோனிக்கம் நகருக்கு ஆயரா நியமிக்கப்பட்டிருக்காரு பார்த்தலமேயு. பொதுவா ஒருத்தங்களோட கடின உழைப்புக்கான வெகுமதியாவும் அவங்களுக்கான மரியாதையாவும் தான் ஆயர் பதவிகள் வழங்கப்படும். ஆனா இங்க திட்டமிட்டு பார்த்தலமேயுவை நாடு கடத்துறதுக்காக இந்த ஆயர் பதவியை அவருக்கு வழங்கியிருக்காங்க திருத்தந்தையோட எதிரிகள். அதுக்கு காரணம் திருத்தந்தை பார்த்தலமேயு மேல வச்சிருந்த நம்பிக்கைன்னு சொல்லப்படுது. மன்னர் 9ஆம் லூயிஸ் அவர்கள் புனித பூமியை ஆண்டுகிட்டு இருந்த இஸ்லாமியர்களை முற்றுகையிட்டு பயணமாக்குறாரு. அப்போ திருத்தந்தையின் தூதுவரா பார்த்தலமேயு மன்னர் 9ஆம் லூயிஸோட சேர்ந்து பணியாற்றாரு. நாளடைவில் மன்னர் 9ஆம் லூயிஸுக்கும் பார்த்தலமேயுக்கும் இடையில நல்ல ஒரு நட்புறவு வளர ஆரம்பிக்குது. மன்னர் 9ஆம் லூயிஸ் அவர்கள் பார்த்தலமேயுக்கு இயேசு கிறிஸ்துவோட முள்முடியிலிருந்து ஒரு சின்ன துண்டை அன்பளிப்பா கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. இறுதியா 1271ஆம் ஆண்டு பார்த்தலமேயு இறந்து போறாரு. 1793ல திருத்தந்தை 6ஆம் பயஸ் அவர்கள் பார்த்தலமேயு டி பிரகன்ஸ அருளாளரா அறிவிச்சிருக்காரு.